மார்கழித் திங்கள் 12ஆம் நாள் திருவெம்பாவை 12ஆம் பாடல். ஆர்த்த பிறவித் துயர்கெட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் நல் தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன் இவ்வானும் குவலயமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வளைசிலம்ப வார்கலைகள் ஆர்ப்ப அரவம் செய்ய அணிகுழல் மேல் வண்டார்ப்ப பூத்திக்கழும் பொய்கை குடைந்து துடையான் பொற்பாதம் ஏத்தி இருஞ்சுனை நீராடேலோர் எம்பாவாய். விளக்கம். தோழியரே, நாம் இனியும் பிறப்பெடுத்து உலகியல் துன்பங்களில் உழலாதிருக்க சிவபெருமானை சரணடைய வேண்டும். அவ்வளவுதான். பஞ்சபூதங்களும் அடிமை செய்ய விளங்குபவன் நம் தலைவன். அவன் தலையில் கங்கை பிரவாகம் எடுக்கிறாள். தில்லை என்ற சிதம்பரத்தில் அவனுடைய திருக்கரத்தில் அக்னி அடங்கி ஒளிர்கிறது. அவனுடைய நர்த்தனம் விண்ணுக்கும் மண்ணுக்கும் தொடர்பாய் அமைகிறது. அவன் சுவாசத்தினாலேயே உலகம் இயங்குகிறது. அனைத்து உலகங்களையும் படைத்து காத்து அழிக்கவும் வல்லவன் நம் இறைவன். ஆனால் இந்த பேருண்மையை புரிந்து கொள்ளாமல் நான் எனது என்ற அகங்காரத்துடன் திரிகிறோமே. இந்த பாசாங்கு ஏன்? ஈசனின் உண்மை தத்துவத்தை புரிந்து கொள்ள தயங்குவதும் ஏன்? இந்த தயக்கத்துக்கு வலு சேர்க்கும் புற சிந்தனைகளையும் அழுக்காறுகளையும் நீக்குவோம். அவனை அடையும் வழியை தேடுவோம். அதுதான் ஒரு ஜீவனுக்கு மேன்மை தரும். அவனை நாளெல்லாம் துதிப்போம். நாம் அணிந்துள்ள வளையல்கள் ஒன்றோடு ஒன்று மோதி இசையாய் ஒளியெழுப்ப, இடையில் நாம் அணிந்திருக்கும் ஆபரணங்கள் கலகலவென மகிழ்ச்சி குரல் கொடுக்க, நாம் பொய்கையில் மூழ்கி எழுந்து புனித நீராடுவோம். இதே பொய்கையில் மலர்ந்து மனம் பரப்பும் மலர்களும் நம்முடன் இணைந்து தலையசைத்து நடனமாடி நம் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளட்டும். நம் உள்ளமும் நாவும் எப்போதும் சிவாய நம சிவாய நம என்றே சொல்ல நம் தலைவனின் பொற்பாதங்களை பணிந்து மகிழ்வோம். அம்பலத்தானின் பிறர்க்கரிய திருவருளை பெறுவோம்.